வணக்கம். சைபர் செக்யூரிட்டி மெசேஜ் ஃபார் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் 4.0 உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி மத்திய அரசின் ஓய்வூதியதாரர் மற்றும் ஓய்வூதிய நலத்துறையிலிருந்து ஒரு அலுவலக ஆலோசனை சுற்றாணை என்பது 31 அக்டோபர் 2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஓய்வூதியர்கள் அவர்களது உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டி எளிதான, பயனுள்ள, நல்லதொரு வழிமுறைகள் என்பது பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஃபேஸ் அத்தென்டிகேஷன் டெக்னாலஜி, முகத்தை ஸ்கேன் செய்து பயோமெட்ரிக் டிவைசஸ், கைரேகை வைத்து மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாக டோர் ஸ்டெப் சர்வீசஸ், அதாவது வீட்டிற்கு வந்தே உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது. இப்படி சமர்ப்பிக்கும் போது அத்தரைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அங்கீகரிக்கப்பட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது ஜீவன் பிரமான் போர்ட்டல், போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன், ஆதார் ஃபேஸ் ரீட் அப்ளிகேஷன், இதைத்தான் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சைபர் கிரைம் என்று அதிகரித்து வருகின்றது. அவர்களை தவிர்க்க இந்த அத்தரைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தான் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும். முக்கியமாக எந்தவித காரணத்தை கொண்டும் ஆதார் கார்டு நம்பர், ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், பிபிஓ நம்பரை தெரியாதவர்கள் கொடுத்தல் கூடாது என்று முக்கியமாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. வணக்கம். நன்றி.